வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். இது ஹரிச்சந்திர புராணம் எபிசோட் 14. பார்க்கலாம் ஹரிச்சந்திரன் படும் பாட்டை. சத்தியவேந்தனின் சந்திரமதி படும் பாடு பார்க்கலாம். இவ்வளவு நேரமாக ஹரிச்சந்திரனை பற்றியே பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது சந்திரமதி படும் பாட்டை பார்ப்போம். சந்திரமதியையும் லோகிதாசனையும் விலைக்கு வாங்கிய காலகண்டன் வீட்டிற்கு அழைத்து சென்று அடிமாட்டை விடவும் கேவலமாக வேலைகளை வாங்கி வந்தான். காலகண்டன் தான் கொடுமைக்காரன் என்றால் அவன் மனைவி தன் கணவனின் கொடுமைக்கு கொஞ்சமும் சளைத்தவள் அல்ல. அதை அவள் நிரூபித்தாள். ஒரு அம்பாரம் துணியை குவித்து வைத்து கொண்டு அதையெல்லாம் தான் குறிப்பிடும் நேரத்திற்குள் துவைக்கும்படி கட்டளையிடுவாள். வீட்டு ஒட்டடையை துடை தெரியும்படியும் தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கும் பசுக்களுக்கு தீனி வைப்பதும் பாத்திர பண்டங்களை தேய்த்து கழுவுவதும் என இரவு முழுக்க வேலை வாங்கிவிட்டு எஞ்சிய உணவையும் உண்ண கொடுப்பாள். வீட்டில் உணவு ஏதும் மிச்சமாகவில்லை என்றால் அன்று முழுக்க பட்டினிதான். உணவு என்னமோ ஒரு வேலைதான். ஆனால் வேலையோ பொழுது விடிந்தாலும் இருக்கும், பொழுது போனாலும் இருக்கும். நாள் முழுதும் வேலை வாங்குவதையே அவள் வேலையாக வைத்திருந்தாள். சந்திரமதியின் பொன்னால் செய்யப்பட்ட வளையல்கள் குலுங்கிய கரங்கள் பாத்திர பண்டங்களை தேய்த்தது. தங்கத்தட்டில் விதவிதமான கனிகளை சுவைத்த வயிறு இன்று எஞ்சிய மிச்ச சோற்றிற்காக ஏங்கியது. தனக்கு பழக்கமில்லாத வேலைகளை செய்த சந்திரமதியின் பிஞ்சு கரங்கள் பாத்திரங்கள் தேய்த்தும் துணிகளை துவைத்தும் காய் பேரி கொப்புளங்கள் தோன்றி வெடித்தன. சந்திரமதியின் நிலைமை இதுவென்றால் லோகிதாசனின் நிலைமையும் இது போன்றதுதான் இருந்தது. காலகண்டன் தனது பூஜைக்கு தேவையான பொருட்களை சேகரித்து வரும்படி அதில் ஏதாவது சிறு தவறு ஏற்பட்டாலும் விசிறி மட்டையால் லோகிதாசனின் தலையில் மட்டுவென தட்டுவான். இதையே காலகண்டன் வழக்கமாக கொண்டிருந்தான். காலகண்டனின் மனைவி சந்திரமதியின் வேலையை சிறு தவறு ஏற்பட்டாலும் கொடுமையான தண்டனை அளிப்பாள். அப்பள கட்டை அடிக்கடி சந்திரமதியின் தலையை பதம் பார்ப்பதுண்டு. நடுநிசி வேளையில் லோகிதாசன் எழுந்து அம்மா பசிக்குது எனும்போது சந்திரமதியின் பெற்ற வயிறு பற்றி எரியும். என்ன செய்வது? நீதி நெறி தவறாமல் வாழ்ந்த சந்திரமதியாலேயும் லோகிதாசனாலேயும் பழக்கமில்லாத எதையும் செய்ய முடியவில்லை. சத்தியத்தை காக்க புறப்பட்ட சத்திய தாயின் புதல்வனின் மனைவியும் மகனுமாக பிறந்தவர்களாயிற்றே. தங்களுக்கு தாங்களே இட்டுக்கொண்ட வேலியை தாண்டி வெளியே வர இவர்களின் மனம் ஒப்புமா என்ன? எனவே இவர்கள் படும் துன்பத்தையும் துயரங்களையும் அந்த சத்திய தாய்க்கே காணிக்கையாக்கினார்கள். எனவே காலகண்டனும் அவன் மனைவியும் கொடுத்த தண்டனைகளும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் இவர்களுக்கு வழக்கமாக ஒன்றாகி மாறிவிட்டது. ஹரிச்சந்திரனுக்கு மாறியது போல் காலகண்டனின் மனைவி எப்பொழுது ஏதாவது குறைகளை சொல்லிக் கொண்டேதான் இருப்பாள். கோபம் வந்தால் கடுமையான தண்டனையும் அளிப்பாள். அதற்கு அவள் தயங்க மாட்டாள். மனைவிதான் இப்படி என்றால் காலகண்டனும் கொடுமை செய்வதில் மனைவிக்கு சற்றும் சளைத்தவனல்ல. தாயையும் மகனையும் கடுமையான சொற்களால் திட்டுவான். என்றாலும் இருவரும் இந்த கொடுமைகளெல்லாம் சகித்து கொண்டனர். ஏனென்றால் கணவனின் சத்தியத்திற்கு தன்னால் எந்தவித சோதனையும் வந்துவிடக் கூடாது என்ற எண்ணம்தான் அதற்கு முக்கிய காரணம். ராஜகுமாரனாக பட்டுமெத்தையில் சுகம் காண வேண்டிய லோகிதாசனின் உடலை கந்தல் துணி பாதியை மறைத்தும் மறைக்காமலும் உடலில் தொங்கிக் கொண்டிருந்தது. படுக்க பாய் கூட இல்லாமல் கட்டாந்தரையில் வெற்று உடம்புடன் புரண்டான். கொடுமையான காற்றும் சுட்டெரிக்கும் வெயிலும் தென்றலாகவும் இதமாகவும் பழக்கப்படுத்தி கொண்டான். ராஜபோக அரண்மனை வாழ்வும் ஏவலாட்கள் புடைசூழ வலம் வர பணிவந்த அந்த நாட்கள் மறந்தே போய்விட்டது. பணிப்பெண்கள் அன்று சந்திரமதியின் காலை வருடினார். இன்று சத்திய சோதனையின் வெற்றி பெறும் நோக்கத்திற்காக இன்று காலகண்டன் மனைவியின் கால்களை தன் பிஞ்சு கரங்களால் வருடி கொண்டிருக்கிறாள் பதிவிரதை சந்திரமதி. என்ன இது? விதிகளின் வழி இவர்களை இன்னும் எங்கு துரத்தி செல்கிறது என்று பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள். நன்றி நேயர்களே, வணக்கம்.